சிவ பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு துளசி செடியை பற்றி. வீட்ல ராமா மற்றும் ஷியாமான்னு இந்த 2 வகை துளசி செடிகள்ல எதை வேணும்னாலும் நம்ம வளர்க்கலாம். வாஸ்து சாஸ்திரத்துப்படி மங்களகரமா கருதப்படுற இந்த புனித துளசி இல்லைன்னா பச்சை துளசி பொதுவா எல்லா இடங்கள்லயும் கிடைக்கிற செடிகள் தான். இந்தியாவுல துளசி செடி நிறைய வகைகள் இருக்கு. முதலாவதா ராம துளசி. பச்சை இலைகளை கொண்ட துளசி இது ஸ்ரீ துளசின்னு அழைக்கப்படுது. இது அதிர்ஷ்ட துளசி, ராம துளசி இல்லைன்னா பிரகாசமான துளசின்னு அழைக்கப்படுது. இந்த ராம துளசி அதோட மருத்துவ குணங்களுக்காகவும் மத வழிபாடுகள்லையும் பரவலா பயன்படுத்தப்படுது. இந்த துளசி இலைகளோட சுவை மற்ற துளசி வகைகளை விட ரொம்ப இனிப்பானது. அடுத்ததா ஷியாமா துளசி. கரும்பச்சை இல்லைன்னா ஊதா நிற இலைகள் மற்றும் ஊதா நிற தண்டு கொண்ட துளசி தான் ஷியாமா துளசி இல்லைன்னா கருந்துளசி, கிருஷ்ண துளசின்னு அழைக்கப்படுது. இது பகவான் கிருஷ்ணருக்கு ரொம்ப உகந்ததா கருதப்படுது. ஏன்னா ஊதா நிறம் பகவான் கிருஷ்ணரோட கருமையான நிறத்தை ஒப்பிடப்படுது. ஷியாமா துளசி, கிருஷ்ண துளசின்னு அழைக்கப்படும் இந்த துளசி மற்ற துளசி வகைகள்ல இருந்து தனித்துவமான மருத்துவ குணம் கொண்டது. மூன்றாவதா கற்பூர துளசி. நோய்களை குணப்படுத்துற பண்பும் கடுமையான நோய்களை எதிர்த்து குணமடைய செய்யற பண்பும் கொண்டதா இந்த துளசி பரவலா அறியப்படுது. இதோட நறுமணம் பூச்சிகளையும் கொசுக்களையும் விடாம தடுக்குது. வன துளசி இல்லைன்னா காட்டு துளசின்றது மற்றொரு இந்திய துளசி வகை செடி. துளசி செடி வைக்கிறதுக்கு ஏற்ற திசை கிழக்கு. இருந்தாலும் அதை பால்கனி இல்லைன்னா வடக்கு இல்லைன்னா வடகிழக்கு திசையில இருக்கிற ஜன்னல் கிட்டக்கையும் வைக்கலாம். வாஸ்து சாஸ்திரத்துப்படி வடக்கு திசைன்றது நீரோட திசை. இந்த திசையில துளசி செடியை வச்சு வளர்க்கறது மூலமா வீட்டில் நேர்மறை ஆற்றல்களை வரவழைச்சி எதிர்மறை ஆற்றல்களை விலக்கி வீட்டில் நல்ல சூழலை உருவாக்க உதவுது. துளசி செடி இருக்கிற இடத்துல போதுமான அளவுக்கு சூரிய ஒளி இருக்கணும். துளசி செடியை எப்பவும் ஒற்றைப்படையில வைக்கிறது நல்லது. உதாரணத்துக்கு 1, 3 இல்லைன்னா 5. துளசி செடி கிட்டக்க துடைப்பம், காலணிகள் இல்லைன்னா குப்பை தொட்டிகள் இந்த மாதிரி வைக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. துளசி செடியை சுற்றி இருக்கிற இடம் எப்பவும் சுத்தமாக தான் இருக்கணும். துளசி செடியை கிட்டக்க பூச்செடிகளை வைக்கிறது ரொம்பவே நல்லது. வீட்டில் காஞ்சி போன செடியை வச்சிருக்க கூடாது. ஏன்னா அது வீட்டில் எதிர்மறை ஆற்றலை உருவாக்கும். தரையில துளசி செடி வளர்க்கறத தவிர்க்கணும். துளசி செடி புனிதமா கருதப்பட்டு வழிபடப்பட்டு வர்றதுனால அதை நேரடியா தரையில நட்டு வச்சு வளர்க்கக்கூடாது. அதை வடக்கு இல்லைன்னா வடமேற்கு மூலையை நோக்குனபடி உயர்த்தப்பட்ட மேடைக்கு மேல ஒரு தொட்டியில வச்சு வளர்க்கலாம். புனிதமான துளசி செடியை வீட்டுக்கு உள்ள ஜன்னல் கிட்டக்க இல்லைன்னா பால்கனியில கூட நீங்க வளர்க்கலாம். வாஸ்து சாஸ்திரத்துப்படி வீட்டில் இந்த புனிதமான துளசி செடியை வழிபடுறப்போ அதுக்குன்னு உள்ள சில விதிமுறைகளை பின்பற்றணும். வீட்டில் துளசி செடிக்குன்னு ஒரு சிறிய கோவில் மாதிரி அமைப்பையும் ஏற்படுத்தலாம். துளசி செடி ரொம்ப புனிதமான செடியா கருதப்படுறதுனால துளசி செடிக்கு கிட்டக்க இருக்கிற சுற்றுப்புறத்தை தூய்மையாகவும் குப்பைகள் சேராத மாதிரி வச்சிருக்கிறத உறுதி செய்யணும். நேர்மறை ஆற்றல்களை ஈர்க்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியமானதா கருதப்படுது. துளசி செடிக்கு கிட்டக்க அகல் விளக்குகளை ஏற்றி வழிபடுறது ரொம்பவே நல்லது. துளசி செடிக்கு தினமும் கலசத்துல இருந்து தண்ணீர் விடணும். அதே மாதிரி கலசத்தை எப்பவும் 2 கைகளால பிடிச்சுதான் தண்ணீரையும் விடணும். தினமும் துளசி செடிக்கு பொட்டு வச்சு மலர்கள் தூவி தீபம் ஏற்றி வணங்குறது ரொம்பவே நல்லது. துளசி செடியை தினமும் சுற்றி வர்றப்போ ஸ்லோகங்கள் சொல்லி சுற்றி வர்றது நல்லது. வீட்டோட மாடத்துல துளசி செடி வச்சு வளர்க்குறதும் சிறந்ததுதான். இந்த மாடம் அப்படின்றது 4 புறமும் சிமெண்டால கட்டப்பட்ட மேடை போன்ற அமைப்பு. வாஸ்து சாஸ்திரத்துப்படி துளசி மாடத்தை பால்கனியோட வடகிழக்கு மூலை இல்லைன்னா வெளியில அமைச்சு வழிபட்டு வரலாம். கிழக்கு திசை துளசி செடி வச்சு வளர்க்குறதுக்கு ஏதுவான வாஸ்து திசை தான். துளசி மாடம் கட்டமைப்பை மரம் இல்லைன்னா மார்பிள் பயன்படுத்தி கட்டுறது ரொம்ப சிறந்தது. துளசி செடி வச்சிருக்கிற இடத்துல போதுமான சூரிய ஒளி படும்படியும் அந்த இடம் சுத்தமா இருக்கிறதா அப்படின்றதையும் உறுதி செஞ்சுக்கணும். துளசி செடிக்கு நெய் விளக்குகள் ஏற்றி வழிபடலாம். துளசி செடி வீட்டில் வச்சு வளர்க்கணும் அப்படின்னா வாஸ்துல பரிந்துரைக்கப்பட்ட திசைகளான வடக்கு இல்லைன்னா வடகிழக்குல மட்டும்தான் அந்த செடியை வச்சு வளர்க்கணும். வாஸ்து சாஸ்திரத்துப்படி நெருப்பு இல்லைன்னா அக்னி தேவனோட இருப்பிடமான தென்கிழக்கு திசையில துளசி செடியை வச்சு வளர்க்கக்கூடாது. பொதுவாக இந்திய மக்கள் துளசி செடியை எல்லா நாட்களையும் வழிபடுவாங்க. இருந்தாலும் வாஸ்து சாஸ்திரத்துப்படி வாரத்துல செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல துளசியை வழிபடுறது ரொம்ப மங்களகரமான கருதப்படுது. இந்து மத நம்பிக்கைகளோட அடிப்படையில பார்த்தோம்னா இந்து நாட்காட்டியின் வழிகாட்டுதல் படி கார்த்திகை மாதம் வியாழக்கிழமைகள்ல துளசி செடியை வைக்கிறதுக்கு ஏற்ற நல்ல நாள். துளசி செடி வெதுவெதுப்பான மற்றும் சூரிய ஒளி படக்கூடிய ஜன்னலுக்கு கிட்ட வைக்கணும். 6ல இருந்து 8 மணி நேரம் சூரிய ஒளியில செடியை வைக்கிறது ரொம்ப சிறந்தது. செடியை வைக்கிறவங்க சூரிய ஒளி நல்ல படக்கூடிய இடமா தேர்ந்தெடுத்து துளசி அந்த இடத்துல வைக்கணும். துளசி செடியை வீட்டுக்குள்ள வச்சு கூட நீங்க வளர்க்கலாம். ஆனா அதுக்கு சரியான சூரிய ஒளி கிடைக்கிறத நீங்க உறுதி செஞ்சுக்கணும். அது துளசி மலர்ந்து அதோட வெளிச்சம் கிடைக்கிற ஜன்னலுக்கு கிட்ட தான் வைக்கணும். வீட்டோட உட்புறம் சூடாகவும் மண் ஈரப்பதமாகவும் இருக்கணும். துளசி செடியில இருக்கிற காய்ந்த இலைகளை நீக்கி அதோட கிளைகளை அடிக்கடி வெட்டி விடணும். துளசி செடிக்கு தொடர்ந்து தண்ணீர் விட்டு ஈரப்பதமாவே வச்சிருக்கணும்.
துளசி செடி எப்பவும் பச்சையாவும் நல்ல ஊட்டத்தோடையும் இருக்கிறதுக்கு ரசாயனம் இல்லாத உரத்தை பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. துளசி செடியை பற்றி பயனுள்ள தகவல்கள் எண்டு ஸ்கிரீன்ல பின் பண்ணியிருக்கேன். நேரா இருந்து அதையும் பாருங்க. மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.